ஓல்டு கண்டஸ்டன்ஸ் பற்றி விஜய் சேதுபதி சார் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு. அப்படி தான் இன்றைக்கி ப்ரமோ ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த கண்டஸ்டண்ட்டுக்கு பதிலாக இந்த கண்டஸ்டன்ட் இந்த வீட்டில் இருந்திருக்கலான்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு எல்லாருமே ஏதோ ஒரு கண்டஸ்டண்ட்டை சூஸ் பண்ணி அவங்களுக்கு மட்டும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் சொல்கிறாங்கன்னு நினச்சேன். பட் அதுக்கப்புறம் பார்த்தா சௌந்தர்யா 2 சாய்ஸ் சொல்கிறாங்க, ரயன் 2 சாய்ஸ் சொல்கிறாரு. ஸோ எல்லாருமே மற்ற 8 கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் சொல்கிறாங்க போல இருக்குது. அப்படி தான் நான் நினைக்கிறேன். எபிசோட் பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு பவித்ராவுக்கு பதிலாக தர்ஷிகா இருந்திருக்கலாம்னு ஒரு ஃபோட்டோ காமிக்கிறாங்க. அது யார் சொன்னதுன்னு எனக்கு தெரியல. தர்ஷிகாவுக்கு ஓட் போட்டிருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அது முத்துக்குமரனோ இல்லைனா மஞ்சரியோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பவித்ரா சொல்கிறாங்க முத்துக்கு பதிலாக ஃபேட்மேன் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பவித்ரா ஒட்டுறாங்க. அது ஒட்டுறதை மட்டும் தான் காட்டுறாங்க. அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறது நமக்கு காட்டல. முத்துக்கு பதிலாக ஃபேட்மேன் ரவீந்தர். எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஃபேட்மேன் ரவீந்தருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா அடுத்த வாரம் ஒரு வருவார், அவர் வச்சு செய்வார். அதனால சரி நம்ம ஃபஸ்ட்டே வாலண்டியராக போய் இது பண்ணிடுவோன்னு அவரை பற்றி ப்ரைஸ் பண்ணி பேசுகிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா சொல்கிறாங்க விஷாலுக்கு பதிலாக ஜெஃப்ரி இருந்திருக்கலாம். ஏன்னா விஷால் ரொம்ப சேஃப் கேம் ஆடுறான், ஜெஃப்ரி இறங்கி ஆடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விஷாலோட ஃபேஸை ஜூம் வைக்கிறாங்க. அடப்பாவி இப்படி சொல்கிறாளேன்னு முழிக்கிற மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. அதுக்கடுத்து ரயன் என்ன சொல்கிறாருன்னா அருணுக்கு பதிலாக ஃபேட்மேன் இருந்திருக்கலாம். ஒருவேளை ஃபேட்மேன் இருந்திருந்தாருன்னா அவரோட ஐடியாஸ்க்கும் இதுக்கும் இப்போ இருக்கிற டாப் 9 இருந்திருக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் முத்துக்குமரனை சொல்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இப்போ இருக்கிற டாப் 9 இருந்திருக்குமான்னு தெரில, சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா விஷால் வராரு. விஷால் என்ன சொல்கிறாருன்னா ஜாக்லினுக்கு பதிலாக அன்ஷிதா இருந்திருக்கலாம். அன்ஷிதா பாசம்னு சொன்னாங்கன்னா ஜாக்லினும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லி தான் ஓட்டியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பதிலாக அன்ஷிதா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஷால் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா சௌந்தர்யா எகெயின் முத்துக்குமாரனை தான் சொல்கிறாங்க. முத்துக்குமாரன் சும்மா மண்டையை கழுவிட்டே இருப்பார், அதுக்கு பதிலாக ஆனந்தி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மண்டையை கழுவுறதுக்குன்னா உங்கள் மண்டை எம்டியாக இருந்துச்சுன்னா அதனால தான் அவர் சொல்கிற ஐடியாஸ் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. உங்களுக்கே செல்ஃபாக ஐடியாஸ் இருந்துச்சுன்னா முத்துக்குமாரனோட ஐடியாஸ் நீங்கள் எடுக்க மாட்டீங்க. அதையே யாரும் யோசிக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. இவங்களுக்குலாம் ஒன்றும் இல்லை ஐடியா, அதனால் அவர் சொல்கிற ஐடியா அது எம்டி லேண்டாக இருக்கிறதுனால போய் ஒட்டுது. நீங்களாம் ஓனாக ஐடியாஸ் வச்சுருந்தீங்கன்னா அவர் சொல்கிற ஐடியாஸ் கேட்க மாட்டீங்க. ஏன் ரயன் கேட்காம தான் இருக்கார். முத்துக்குமாரன் சொல்கிற ஐடியாஸ் எல்லாத்தையும் ரயன் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காரு. அப்படியே ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் வேணால் எகெயின்ஸ்டாக நிற்கலாம். அதுக்கப்புறம் ரயன் கடைசி சொல்கிறாரு முத்துக்குமாரன் ரொம்ப செல்ஃபிஷாக, அவர் சொல்கிற ஐடியாஸ் எல்லாமே அவருக்கு செல்ஃபிஷாக தான் இருக்கும், அதுக்கு பதிலாக ஆனந்தி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரயன் சொல்கிறாரு. அப்போ விஜய் சேதுபதி சார் ஒரு மாதிரி நக்கலாக கேட்குறாரு, முத்துவோட ஐடியாஸ் ரொம்ப செல்ஃபிஷாக இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படி தானே அப்படின்னு கேட்குறாரு. நான் பார்த்துருக்கேன் முத்து பற்றி எது நெகட்டிவாக யார் பேசினாலும் அவர் இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணி இப்படி கேட்பார். ஓஹோ முத்து அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. நான் நிறைய வாட்டி நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். அதை தான் அவர் இங்கேயும் பண்ணுறாரு. நான் இன்னும் நல்லா சொல்கிறேன், முத்துக்குமரனோட கேம் பிளேயை விஜய் சேதுபதி சாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை நம்மளால் நல்லா பார்க்க முடியுது. அவர் கண்டிக்கிறது எப்போயுமே ஃபஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட்டை டீச்சர்ஸ் ரொம்ப கண்டிப்பாங்க. அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா அந்த மாதிரி தான் முத்துவை கண்டிக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.